பாஜகவோட ஆதரவாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் மட்டும்தான் பல்வேறு திட்டங்கள் அறிவிப்பதாகவும் அதே போல் நிறுத்திருக்கிறதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. அமராவதியில் இருக்கக்கூடிய அமராவதியில் புதிய ஒரு நகரத்தை கட்ட வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் ரொம்ப நாளாகவே இருக்குது. அதுவும் உங்களுக்கு தெரியும், தெலங்கானா ஆந்திரா இரண்டும் பிரிந்த பொழுது அப்பொழுதே பிரச்சனை இருக்கக்கூடிய இரண்டு மாநிலம், புதிதாக ஒரு மாநிலம் பிரியும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய உள்கட்டமைப்புக்கு எப்பொழுதுமே மத்திய அரசு ஒரு பணம் கொடுப்பாங்க. இதற்கு முன்பு ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நான் சொல்கிறது 2000ஆவது ஆண்டில் பிரித்த பொழுது அது பலகாலமாகவே பிரச்சனை இருக்குது. அதனால தான் இன்றைக்கு அமராவதியில் அந்த நகர் கட்டுவதற்காக 15,000 கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கிறாங்க, குறிப்பாக அமராவதியினுடைய வளர்ச்சிக்காக. இது குறிப்பாக ஆந்திர பிரதேசுக்கு அந்த இரண்டு மாநிலங்களும் பிரிக்கப்பட்ட பொழுது உள்கட்டமைப்புக்காக கொடுக்க வேண்டிய பணம்னு தான் நாங்கள் பார்க்குறோம். அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. அதை தாண்டி ஆனால் சென்னை மெட்ரோ, குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை எல்லா விஷயத்திற்கும் உங்களுக்கு தெரியும், பட்ஜெட்டில் தொடர்ந்து நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்பு நம்ம மெட்ரோவுக்கு ஃபண்டு பண்ணியிருக்கோம், ஃபேஸ் 1க்கெல்லாம் பண்ணியிருக்கோம். புதிது கிடையாது. புதிதாக கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ வேணும்னு கேட்டிருக்கோம். கோயம்புத்தூர் மக்களும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கேட்டிருக்காங்க. இன்னும் வருகின்ற கால பட்ஜெட்டில் அதெல்லாம் நிச்சயமாக வரத்தான் போகுது. நாம் பொதுப்படையாக பார்க்க வேண்டும் என்றால் தமிழகம் உள்ளிட்ட எல்லா மாநிலங்களும், நீங்கள் எந்த மாநிலத்தினுடைய பேர் பட்ஜெட்டில் இருக்குது? ஸோ நாம் இந்த 10 ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா மாநிலத்தினுடைய பேர் பட்ஜெட்டில் இருக்காது, எங்கேயுமே இருக்காது. இன்றைக்கி 100 நகரம்னு சொல்லியிருக்கோம். அதில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல நகரங்கள் இருக்கத்தான் போகுது. 30 லட்சத்துக்கு மேற்பட்ட நகரங்கள் ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அவங்களுக்கு அந்த டிரான்சிட் ஓரியன்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லியிருக்கோம். அதில் சென்னை உட்பட நகரங்கள் இருக்கத்தான் போகுது. அதனால் இன்று நாம் பொதுப்படையாக பட்ஜெட்டில் இந்தியாவில் எந்த நகரத்தையும் குறிப்பிடவில்லை, அமராவதியை தவிர. ஏன்னா அமராவதிக்கு 15,000 கோடி ரூபாய் புதிய ஒரு தலைநகரை உருவாக்குவதற்காக அது முதலிருந்து இருக்காங்க. அதை மத்திய அரசு இன்று நிறைவேற்றியிருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். நாளை மறுநாள் குறிப்பாக மத்திய அரசு கிளாரிஃபை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்கும் பொழுது அது எந்தெந்த நகரம், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து நமக்கு தெரியும் தமிழகத்தில் எத்தனை நகரத்துக்கு இது கிடைத்திருக்கு அப்படின்னு. அதனால் இது எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியினுடைய வளர்ச்சியை உள்ளடக்கக்கூடிய பட்ஜெட்டாக நாங்கள் பார்க்கின்றோம். பாஜக பட்ஜெட்டாக வெளியிட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் சிதம்பரம் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லுவாங்கண்ணே, இது யாரோ சீமான் என்ன சொல்கிற மாதிரி அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பலை. ஆனால் அதாவது அவர்கள் கனவு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையில் இலவசம் இருந்துச்சு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்ஜெட்டில் வளர்ச்சின்னு இருக்குது. இது இரண்டும் எப்படி ஒப்பீடு செய்ய பார்க்க முடியுங்க? நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சி. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் 3 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு முதல் முறையாக இந்திய அரசியல் வரலாற்று நடந்திருக்கு. அதனால் காங்கிரஸ் அவர்கள் கனவு காணலாம், அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் கிடைச்சிருக்கு, அவங்க சொல்லல அதனால தான் கிடைச்சிருக்குன்னு. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய 10 ஆண்டு காலமாக பட்ஜெட் எப்படி இருக்கோ அதனுடைய தொடர்ச்சியான பட்ஜெட் தான், தொடர்ச்சியான வளர்ச்சி பட்ஜெட். புதுசாக அந்த பட்ஜெட்டில் புதிதாக ஒரு பாதை என்று சொல்வதை விட பிப்ரவரி 1, 2024 நாம் என்ன கொடுத்தோமோ 11 லட்சம் கோடி ரூபாய் உள்கட்டமைப்பு அதை மேம்படுத்தி அடுத்து கொண்டு போயிருக்கிறாங்க. அதைத்தான் நாம் மேலே எடுத்துகிட்டு போயிருக்கோம். குறிப்பாக விக்ஷித் பாரத், வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கான பட்ஜெட்னா கடந்த 3 ஆண்டுகளாகவே ஒரு கண்டினியூட்டியாக இருக்கக்கூடிய பட்ஜெட். புதுசாக நம்ம டைரக்ஷன்லாம் மாற்றலிங்கண்ணா. 2047 நோக்கி இந்தியா நகருது, அதற்கான பட்ஜெட் தாங்க நான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.